இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 485வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னடத்தை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நன்னடத்தை உடைய மனிதர்களாக நாம் எப்பொழுதும் திகழும் பொழுது நமது வாழ்வியல் வழித்தடங்கள் வசந்தமாக மாறிப்போவதுண்டு. இன்று இந்த அற்புதமான தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற நமது தளத்தில் புதிய பேச்சாளராக இன்று நம்மிடையே அறிமுகமாக இருப்பவர் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள். மதுரையை பூர்வீகமாக கொண்ட அன்பு சகோதரர் அவர்கள் பெங்களூரில் தற்பொழுது வடிவமைப்பு துறையில் ஒரு சிறப்பான பணி அனுபவம் உடையவராக தமது வாழ்வியல் பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். திருச்சியில் தற்போது வசித்து வரும் அன்பு சகோதரர் அவர்கள் நிறைய கலை இலக்கிய நிகழ்வுகளில் தம்மை எப்பொழுதும் ஈடுபடுத்தி கொள்பவர் வலம் வருகின்றார். அது மட்டுமல்லாமல் நிறைய மாணவர்களின் மென்திறனை இன்னும் மேம்படுத்தும் வகையிலான பயிற்சிகளையும் முன்னெடுத்து வருகின்றார். இவ்வாறு சமூக நலனோடு பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் நன்னடத்தை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நன்னடத்தை என்ற சிறப்புரை வாயிலாக செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை செழுமைப்படுத்துவோம். நன்றி. விவேக் வணக்கம். வலதுபுறம் கீழ் மூலையில இருக்க அந்த மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று சரித்திரம் படைப்போம் 486வது ஒரு நிகழ்வுக்கு 485வது ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்த நம்மளுடைய அருமை நண்பர் ஆரோக்கிய பிரெட்டா அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பை சேர்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து நன்னடத்தை. அப்படின்றத வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாடம் எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. கண்டிப்பாக வந்து இன்று நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு அறிஞர் வந்து ஒரு தன்முனைப்பு பயிற்சியாளர் இருக்காரு. அவர் வந்து நான் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு இதுல ஆரம்பிக்கிறப்ப வந்து இங்க யாருக்கெல்லாம் தன்னோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்றவங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த அரங்கத்துல இருக்கிற 500 பேத்துல 490 பேர் கை தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறதுல வந்து யாருக்கெல்லாம் தன்னோட உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வலிமையா இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பாதி பேர், அதுல 250 பேர் கை தூக்கியிருக்காங்க. சரி, ரைட்டு. இங்க இருக்கிற யாருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ்பெற்ற மனிதர்களா இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து அதுக்குமே கிட்டத்தட்ட வந்து 400 பேத்துக்கு மேல எல்லாருமே கை தூக்கியிருக்காங்க. சரி, ரைட்டு. இதுல வந்து ஏன் வந்து இப்ப எல்லாருக்குமே இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் திறமை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா திறமை இருக்கு. பட் ஏன் சிலரால மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க, வெகு சிலர் மட்டுமே அந்த மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காங்க, மற்றவங்க ஏன் வந்து
சாதாரணமா பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லாருமே வச்சிருக்காரு. எல்லாரும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து இங்க எல்லாருக்குமே திறமை இல்லையான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப திறமை இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவலி டேலண்டட். ஆனா வந்து ஏன் சிலரால மட்டும் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்க முடியுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டோம்னா வந்து அவங்க செய்யற விஷயத்த ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினோட அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்கள வந்து மிகப்பெரிய உயரத்துல வச்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் ஒரு சாதனை மனிதர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் இந்த நன்னடத்தை. ஸோ எல்லாருமே நன்னடத்தை அப்படின்றது நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே சொல்லுவோம். பட் ஆனால் அதை விட வந்து நம்ம எந்த ஒரு துறையில இருந்தாலும் அந்த துறையில வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கோம், ஆனா அதே சமயத்துல வந்து எந்த அளவுக்கு அதை வந்து திருப்பி 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 சரியா செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு 1960 வந்து ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே எடுத்ததுல எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வரக்கூடிய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து கேட்டிருக்காங்க. கேட்டோன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு இது நீங்க உங்க எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறப்ப வந்து அதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 3% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் இந்த துறையில இந்த அளவுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன்ல ஒரு கோலா எழுதி கொடுத்துருக்காங்க. இதே இது வந்து என்னன்னா ஒரு வந்து ஒரு 17% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னோட 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்றத ஓரலா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 80% மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து இந்த லீவை நான் நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும், நான் வந்து இந்த லீவ்ல வந்து நல்லா லைஃபை எவ்வளோக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுமோ என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த ஏற்கனவே இது பண்ணிப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் திருப்பி திருப்பி சர்வே எடுக்கிறப்ப இந்த 80% ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு எக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? சரி, இந்த 17% இருக்காங்கல்ல அவங்கள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்க இவங்களோட 2 மடங்கு ஜாஸ்தியா வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப அந்த அந்த 80% ஆஃப் த பீப்புள் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதை விட 2 மடங்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த 17%. சரி, இந்த மீதி 3% இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த எக்ஸ் படி 10x சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. 10 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அவங்க இந்த 3% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களுக்கு லைஃப்ல என்னவாக போறோம் அப்படின்ற ஒரு விஷன் இருந்திருக்குது. சரி, அந்த விஷன் எப்ப செல்ஃப் டிசிப்ளின் ஒரு நபருக்கு வரும்னு கேட்டோம்னா வந்து அவருக்கு விஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கப்பதான் வரும். எப்போ வந்து விஷன் அப்படின்றது வரும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லுவாரு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தான் முள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்றப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து அப்ப அந்த உள்ளம் ரொம்ப அளவுக்கு உயர இருக்குன்றப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு வழி தெரியும் நமக்கு. அத போறப்ப வந்து அதுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய விஷயம் இருக்கான்னு கேட்டா ஆனா யாரெல்லாம் சக்சஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா வந்து அந்த விஷயனுக்காக யாரெல்லாம் வந்து சின்சியரா இருக்காங்களோ அவங்க விஷயனுக்காக எல்லாம் தன்னோட ஒர்க்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த விஷன் அடைய முடியும். ஸோ அந்த விஷன் வந்து வரணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் தேவை. ஸோ அந்த பிளான் வந்து வரணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்றப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து தன்னோட எபிலிட்டியை சரியா பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே இங்க எபிலிட்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா எபிலிட்டி இருக்கு. ஸோ விஷன் இல்லாத எபிலிட்டின்றது ஒரு என்ன சொல்றது ஒவ்வொரு நேரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி. அது விஷனே இல்லாம ஒரு பண்ணோம்னா நம்மளுடைய இலக்குக்காக ஓட மாட்டோம், மத்தவங்க இலக்குக்காக ஓடுற மாதிரி ஆயிரும். ஸோ எபிலிட்டி இருந்து நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்ற பட்சத்துல ஆனா அதே சமயத்துல வந்து எப்ப நம்ம எந்த துறையில இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையில வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வரையறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வந்து என்னன்னா எல்லாருக்குமே வந்து இங்க வந்து அந்த
பிளான்ல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், அதை ப்ரியாரிட்டைஸ் பண்றது ஒரு டிசிப்ளின் இருக்கணும், தன்னோட எபிலிட்டியை எப்படி யூஸ் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க வந்து என்னன்னா நம்மளுடைய எல்லாருமே கடந்து வந்த ஒரு இதுல வந்து என்னன்னா பேரட்டோ பிரின்சிபல் ஒன்று படிச்சிருப்போம் எல்லாருமே. நம்ம கண்டிப்பா 80-20 ரூல்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற நம்ம 20% மக்கள்கிட்ட தான் 80% மக்களோட அவங்களோட சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நாள்ல வந்து செய்யக்கூடிய 20% வேலைகள் வந்து 80% ரிசல்ட்டை கொடுக்கும். அப்ப மீதி இருக்கிறதுல என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, மீதி 80% வேலைகள் வந்து 20% ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 டாஸ்க் இருக்கு அப்படின்னா வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமானது 2 தான் இருக்கும். ஸோ அந்த 2 தான் வந்து உண்மையான உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனா நீங்க என்னன்னா வந்து அந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணி நமக்கே ஒரு செல்ஃப் பிளஷர்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, நான் சின்ன சின்ன ஒர்க்கா நான் எடுத்துப்பேன் நானே, நான் செஞ்சுட்டேன், நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னு நமக்கு எல்லாமே ஒரு மாயை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அந்த 20% எடுப்பாங்க அந்த 80% விட. ஸோ அதனாலதான் அவங்க வந்து மக்கள் மத்தியில ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயத்த இது பண்ணுவாங்க. சரி, ஒரு நகைக்கடை ஒரு உரிமையாளர் இருக்காரு. அவர் வந்து, நான் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆகுது அப்படின்றப்ப வந்து அதாவது அதுல 20% ஆஃப் பீப்புள் வந்து 80% ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு 8 பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம நம்பர்ல வச்சுக்கோமே, 8 பேர் வந்து என்னன்னா சின்ன சின்ன பொருளா வாங்குறாங்க. ஆனா 2 பேர் வந்து இருக்கிறதுலே மிக முக்கியமான வேல்யூபிள் ஒரு 10 பவுன் செயின் வாங்குறாங்கன்னு வைங்களேன். இன்னும் மத்தவங்களா இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, ரிங், அப்புறம் தோடு, இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனர் யாருக்கா டைம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னா வந்து, யார் மோஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கணும் அந்த கஸ்டமருக்கு நிறைய டைம் கொடுப்பாரு. மத்தவங்களுக்கு கொடுப்பாரு, பட் அவங்களுக்கு அதிகமான நேரம் கொடுக்கறப்பதான் வந்து அவருக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த லைஃப்ல எல்லா இடத்துலயுமே அந்த 80-20 பிரின்சிபல் வரும். ஆனா அந்த 80-20 பிரின்சிபலை எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளின்டா இருக்கும், அதுதான் செல்ஃப் டிசிப்ளின் இந்த இடத்துல வருது. அதுதான் சரியா. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்றத வச்சுதான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரி, ரைட்டு. ஸோ எப்போ வந்து இதுல அடுத்தது என்னன்னா நேரம் அப்படின்றது. ஸோ இந்த நேரம்ன்றது உயிர் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து காலம் கண் போன்றது அப்படின்னு சொல்லுவோம்ல. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனா வந்து இந்த பொண்ணுன்றதை கூட நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும். ஆனா நேரத்தையோ காலத்தையோ நம்மளால எதுவுமே கொடுத்து வாங்கவே முடியாது. அது உயிர் மாதிரி. அது போச்சு அப்படின்னா திருப்பி எல்லாம் வரவே வராது. ஸோ அப்ப அந்த அளவுக்கு வந்து நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்து சரியான முறையில பயன்படுத்துறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ இங்க வந்து ஒரு நபருக்கு வந்து விஷன் அப்படின்னு இல்லைன்னா என்ன ஆகும்னா வந்து, விஷன் ஒருத்தர் ஒண்ணுமே செய்ய வேணாம், ஒருத்தர் காலையில சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா, அவங்க காலையில எந்திரிக்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு இலக்கு இல்லாம எந்திரிக்கிறப்ப என்ன ஆகும், அவங்க என்ன செய்யறன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்காது. ஸோ அப்ப என்ன ஆகும், அவங்களோட எபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட எல்லாத்தையுமே தேவையில்லாம தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையே இல்லாத இந்த கூழா நட்புகள்லாம் சேர்ந்துடும். அவங்க எப்பயுமே வந்து ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிடுவாங்க. சோம்பேறித்தனமே ஒரு அடிக்ஷன். சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரோட டயத்தை எடுத்துக்க விரும்புது. ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்ற காலம் போய் வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ, நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம், யார்கிட்டனாலும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம நேரத்தை எந்த அளவுக்கு வந்து இன்னொருத்தவங்க எடுத்துக்க ரெடியா இருக்காங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சியம் இல்லையே அலட்சியம் மிஞ்சும். அலட்சியமாய் இருப்பவர் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை அடைய மாட்டார். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல லட்சியம் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த எப்பயுமே ஒரு வாழ்க்கை வந்து எப்பயுமே ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பர்பஸா மாத்துறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து, நம்மளுடைய ஸ்ரீ ஆசான்ஜி அப்படின்னு நம்மளுடைய எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதாவது வீட்டுல ஒரு பிரெட் டோஸ்டர் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து, பிரெட் டோஸ்டர் வந்து பிரெட் இல்லாம அதை யூஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்னு கேட்டோம்னா, அதை வந்து அந்த மிஷின் வந்து வேலை செய்யாம போயிடும். இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, அந்த பிரெட் டோஸ்டர் யாருன்னா வந்து நம்ம தான், சரியா. ஆனா இதுல பிரெட் இல்லாம பிரெட் டோஸ்டருக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டா கிடையாது. இதே சமயத்துல பிரெட் டோஸ்டரும் அந்த கரண்ட்டும் இருந்து பிரெட் இல்லைன்னா வேலை கிடையவே கிடையாது. அதே மாதிரி பிரெட்டும் கரண்ட்டும் இருந்து எந்த வேலையும் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல பிரெட் டோஸ்டர் நம்ம, பிரெட்ன்றது நம்ம விஷன்.
பிரெட் டோஸ்டர் நம்ம, பிரெட்ன்றது நம்ம விஷன். ஸோ எதுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த விஷன் வந்து செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கப்ப நம்மளுடைய வாழ்ற வாழ்க்கைன்ற ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த அர்த்தம் வந்து நம்மளை வந்து இந்த மக்கள் மத்தியில நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நிறைவேற்றணும். ஸோ இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்றப்போ ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிற சமயத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்றதான். ஸோ நம்ம எது செஞ்சாலும் வந்து அது நமக்கும் நம் சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்ப அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சரியா இருக்கணும். இப்ப நம்ம நிறைய நிறைய உலக தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா அவங்க எல்லாரையும் பார்த்தா ஒரு ஒற்றை புள்ளியில் அவங்களை இணைக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாத்துட்டையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தா அவங்க டிசிப்ளின்டா இருப்பாங்க. டிசிப்ளின்றது இங்க தன்னுடைய செயல்களை வந்து சரிவர கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப காந்தியடிகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து சரி எல்லா தலைவர்களும் இருந்தாங்க, ஏன் காந்திக்கு மட்டும் இவ்வளவு ஒரு ஸ்பெஷல்? காந்திக்கு முன்னாடி தலைவர்கள் இல்லையா? இருந்திருக்காங்க. காந்திக்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆனா காந்தியடிகளை மட்டும் ஏன் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவரு தன்னோட அந்த அகிப்ஷன்ற ஒரு விஷயத்துல அதுக்கு நிறைய மாற்று கருத்துலாம் இருக்கும், அதுக்கு மறுக்கல. பட் எந்த ஒரு கொள்கை எடுத்தாலும் சரி அந்த கொள்கையில அவங்க வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சது மட்டும்தான் வந்து அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னும் அடுத்த இன்னொரு எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்தியாவோட தந்தை அப்படின்னு சொன்னோம்னா வந்து மகாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரியா? அப்போ வந்து இது அப்படியே எப்பயுமே சிறந்து நம்மளோட விஷயம் இருந்துட்டே இருக்கணும். சரி சரி ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சொல்றோம். இப்ப இந்த இதுக்கு ஒரு 10 விதமான விதிமுறைகள் சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா நெப்போலியன் ஹில் வந்து திங்க் ரிச் அண்ட் க்ரோ அப்படின்ற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. இப்படியெல்லாம் செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு ஒரு 10 விதமான கட்டளை. என்ன வந்து எப்பயுமே வந்து பக்கத்துல இருக்க எல்லாரும் கோவப்படுறப்ப யார் அமைதியா இருக்காங்களோ அமைதியா இருக்கிறவங்களுக்கு அந்த டிசிப்ளின்றது அதிகமா இருக்குன்றாங்க. ஸோ மற்றவங்க சுத்தி வர பயங்கர கோபமா இருக்குங்க, ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்றாங்க, எல்லாமே அவ்வளோ ஒர்க் இருக்குன்றாங்க. ஆனா எந்த ஒரு நபர் அந்த ப்ரெஷரை வெளியே காமிச்சுக்காம யார் வந்து ரொம்ப அமைதியா அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது இந்த செல்ஃப் டிசிப்ளினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது. சரி என்ன சார் இதுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு இந்த நபர் இருக்காங்களா யார் கூலா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து அந்த நபருக்கு அவரோட அவர் என்ன அவரோட இலக்குன்றது ரொம்ப சிறப்பா இருக்கும், அவரோட விஷயன்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்காக வந்து அவர் எப்பயுமே வந்து எவ்வளோ மற்றதா அது முன்னாடியே அதாவது இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்த்திருப்பாரு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ நான் வந்து ஒரு தொழில்துறையில இருக்கிறேன். அது மாதிரி நம்ம பிரிட்டோ சார்லாம் வந்து ஒரு ஐ மீன் எல்லாருமே ஒரு ஒரு கம்பெனில எல்லாரும் நிறைய பேர் இங்க இருக்காங்க, எல்லாரும் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ப்ரெஷர்ன்றது நிறைய வந்துட்டு இருக்கும். ஆனா சிலர் மட்டும் இந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், எல்லாருக்குமே இருக்குதான். ஹவு டு ஹேண்டில் த ப்ரெஷர் அப்படின்றது தெரியும். சரி இப்ப ப்ரெஷர்னால டென்ஷன் ஆகல இது ஆக போதான்னு கண்டிப்பா எதுவுமே நடக்க போறதே கிடையாது. எத்தனை விஷயம் நடந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பாக்குறோன்ற பார்வையில தான் இருக்குது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்றது. அடுத்தது எப்பயுமே வந்து நம்மளுடைய ஒரு 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 எந்த ஒரு விஷயத்தையும் விவாதம் அப்படின்னாதான் 3 விதமான பார்வை இருக்கு அப்படின்றாங்க. எப்பயுமே எல்லாரும் 2 விதமான பார்வை தானே சொல்லுவாங்க. காயினா 2 சைடு தானே இருக்கும். ஏன் வந்து 3வது பார்வை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒரு காயின் இருக்குன்னா 2 சைடு தான் இருக்குது. ஆனா இந்த காயினோட இந்த பக்கத்துல ஒருத்தர் ஒரு விஷயத்த பார்ப்பாரு, காயினோட அந்த பக்கத்துல ஒருத்தர் பார்ப்பாரு. ஆனா 3வது கண்ணுன்றது மேல இருந்து பார்க்கும். மேல இருந்து பாக்குறப்ப இன்னும் அதிகமா கூடுதலா தெரியும் அப்படின்றதுதான். ஸோ அப்போ வந்து அந்த 3வது எந்த ஒரு விஷயத்துக்கும் 3 விதமான பார்வைகள் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் தியரியில சொல்லுவாங்க என்னன்னா வந்து ராட் வியூ அப்ரோச், ஈகிள் வியூ அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு எலியோட பார்வை தான் நமக்கு இருக்கும், சுத்தி வர என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும் தான் பார்ப்போம். ஆனா அந்த ஈகிள்னு பாக்குறப்ப வந்து மேல இருந்து பாக்குறப்ப வந்து சுத்தி வர ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்ன நடக்கும், 2வது சர்க்கிள் என்ன நடக்கும், 3வது சர்க்கிள் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். அப்ப நம்ம வந்து பாக்குற பார்வைன்றது ரொம்ப முக்கியம். சோ இந்த செல்ஃப் டிசிப்ளினுக்கு 3வது ஒரு விதமான பார்வை இருக்கு, நம்ம அதையும் ஏன் சேர்த்து பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு தாட் வரும். அப்புறமா வந்து நம்மளோட கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம கோவம் இருக்கப்ப அவங்களுக்கு எந்த ஆர்டரும் கொடுக்க கூடாது அப்படின்றது.
இப்போ ஒரு நபர் வந்து ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காரு, அவர் கீழே இருக்கிற சபார்டினேட்டை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்றாரு அப்படின்னா, எடுத்த உடனே அவரால் வந்து கோவமா இருக்கப்ப நம்ம எப்பயுமே வந்து ஆஹ், நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளை அறியாம சில வார்த்தைகள் நம்மளை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய சபார்டினேட்டை கூப்பிட்டு நம்ம எந்த ஒர்க்கும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் தேர் ஆர் கோயிங் டு பி கிவ் சம்திங் பிக் டு யூ. ஸோ நம்மளை பத்தி நம்ம சுத்தி இருக்கிற அனைத்து நபர்களையுமே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு யாரையும் நம்ம வந்து ஒரு மிகவும் உயர்ந்தவரும் கிடையாது, மிகவும் தாழ்ந்தவரும் கிடையாது. கண்டிப்பாக நாம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஆஹ், நம்மளுடைய சுத்தி இருக்கிற நபர்களை எந்த அளவுக்கு சரியான முறையில ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுன்றதா சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வந்து சிறுதுருமும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சுத்தியுமே நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதான். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா, பிலீவ் தட் தட் ஆல் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிவ் சம்திங் பாசிட்டிவ். ஸோ நம்மளுடைய எப்பயுமே நம்மளுடைய நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய நிகழ்வுகள், மோசமான நிகழ்வுகள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த மோசமான நிகழ்வுல இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாம் உலக போர் அப்படின்னா உலகத்துல எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான் சொல்லுவாங்க. ஆனா இரண்டாம் உலக போர்ல இருந்து மீண்டு வந்த ஜப்பான் அப்படின்ற ஒரு நாடு வந்து பார்த்தா உலகத்துல எல்லா விதத்திலயுமே சிறப்பா ஒரு சின்னோண்டு ஒரு பரப்பளவுல சின்ன நாடு. ஆனா உலக வல்லரசுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாடு. இப்பொழுதும் ஒரு வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு துறையா இருக்கட்டும், சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடா இருக்கணும்னா அது வந்து நம்ம ஜப்பானை சொல்லலாம். நம்ம ஹிரோஷிமா நாகாசாகி இப்பயுமே வந்து நம்மளுடைய அந்த ஒரு இடத்துல வந்து இப்பயுமே மக்கள் பிறக்கிறப்ப நிறைய குறைபாடுகளோட பிறக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல கூட வந்து அவங்க வந்து எப்படி வந்து இந்த மீண்டு வந்திருக்காங்கன்னு இருக்குல்ல. ஸோ ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் தான், பட் ஆனால் வெளியே வந்ததுன்ற ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா வந்து ஒரு 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 போர் நடந்துட்டு இருக்குது, ஒரு குழந்தைய வந்து ஒரு கழுகு எப்படா அந்த குழந்தை இறந்து போகும் நம்ம கொத்தி திங்கலாம் அப்படின்ற ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வந்து எடுத்த அடுத்த நிமிஷத்துல வந்து பார்த்தா அந்த போர் அப்படி நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த போட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஒரு குழந்தை உயிர் போற சமயத்துல நீ போட்டோ எடுக்கிற அளவுக்கு உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கில்ட்டி ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நிப்பாட்டி இருக்கு அந்த ஒரு போட்டோ. ஆனா அதே சமயத்துல வந்து என்னன்னா அவருக்கு அது தரும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம எப்படி ஒரு விஷயத்த பாக்குறோம், எப்படி ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இங்க இங்க பயப்படாம இருக்கவங்க எல்லாருமே பயப்படாம இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இதோட மிகப்பெரிய விஷயத்த பாத்துட்டாங்கன்னு அர்த்தம். இதை பெரிய மிக மிக முக்கியமான நிறைய நிகழ்வுகளை அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்களால வந்து ஆஹ் அந்த அளவுக்கு பயத்தை வெளியே காமிச்சுக்க முடியாம இருக்குது. சரி, அப்ப எப்பயுமே வந்து இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு அடுத்தது வந்து when you ask listen to what they say அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து பொறுமையா காத்திருக்கணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்றாங்க. சரி, இங்க என்ன பிரச்சனைனா ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பதில் நமக்கு உவப்பாக இல்லைன்னா அவங்கள கவனிக்கிறத நிப்பாட்டிடும். இது நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இதை மாத்தணும் அப்படின்றாங்க. சரி சரி, இதுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து எவ்ரிதிங் நம்ம வாழ்க்கையில எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நெப்போலியன் ஹில் சொன்ன விஷயம். ஸோ என்னன்னா வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை நம்ம செதுக்கிக்கிட்டு இருக்கோமோ ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்னு ஈக்குவல் டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர், அந்த அல்பாபெட் நம்பர் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தா கடைசியாக வரப்போகுது 100 அப்படின்னு வரும். டினா 4, ஐனா இப்படி ஒவ்வொரு லெட்டர் நம்ம சொல்றோம்ல, இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் கடைசியா வந்து 100. ஒரு மனிதன் வாழ்க்கையில் 100% சிறப்பாக செயல்பட வேண்டும், சிறப்பாக மிளிர வேண்டும் என்றால் இந்த நன்னடத்தை அப்படின்னு விஷயம். அடுத்தது வந்து என்னன்னா இந்த 8வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சாரி 7வது பாயிண்ட் வந்து நெவர் சே ஆர் டூ எனிதிங் வித்தவுட் திங்கிங் இஃப் தே வில் ஹர்ட் அதர்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வார்த்தைகள் வெகு சில மனிதர்களை அதிகமாக காயப்படுத்தும். அந்த மாதிரி காயப்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. கண்டிப்பாக வந்து நாம் வந்து நம்மளுடைய வார்த்தையை மற்றவர்களை காயப்படுத்தாத அளவுக்கு பயன்படுத்துவது மட்டுமே நம்மை மனிதனாக மாற்றும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நோ த டிஃபரன்ஸ்
ஃப்ரெண்ட்லி அனாலிசிஸ் வெர்சஸ் அன்ஃப்ரெண்ட்லி கிரிட்டிசிசம். இப்ப நம்ம கூட இருக்கிற நபர்கள் நம்மளுடைய செயலை வந்து விமர்சனம் பண்றாங்கல்ல, அது வந்து உண்மையாவே அந்த விமர்சனம் வந்து உண்மையாவே வந்து அந்த நபரை அதாவது அந்த நபரை முன்னேற்றப்படுத்த போதா, இல்ல அந்த நபரை வந்து உண்மையாவே அந்த நபரை வந்து விமர்சிக்கிறது மட்டும்தான் அப்படி கடமையா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய கூட இருக்கிற நபர்கள் எப்படி நம்மள சொல்றாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த நபர் உயர்வடையணுன்றக்காக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஐ மீன் கரெக்டான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறது. இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து என்னோட சில நண்பர்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீ வந்து நல்லா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே வந்து சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பேசுற ஆனா இந்த அளவுக்கு உன்னோட குரல் மாத்தணும், இந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, உனக்கே 1000 வேலை இருக்குது, தேவையில்லாம ஏன் உன் டயத்தை வேஸ்ட் பண்ற, இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதுல ஏன் வந்து என்னன்னா வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி அனாலிசிஸ் பண்றாங்களா இல்லாட்டினா அன்ஃப்ரெண்ட்லி கிரிட்டிசிசம் பண்றாங்களான்றத ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நம்ம மனிதர்களோட நம்ம சுத்தி இருக்க மனிதர்கள் நம்ம எப்படி நம்மளை விமர்சிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து சரியான விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாதையில சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். இதுதான் இதுக்குரிய மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து 9வது பாயிண்ட், குட் லீடர்ஸ் நோ டு பி ஆர்டர்ஸ் சியர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றப்போ வந்து அவர் வந்து மற்றவங்களை வந்து மகிழ்விக்க வைக்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத அவர் பேசுறதே. இப்போ வந்து இப்ப நம்மளுடைய இப்ப நம்ம லெனின் வந்து நம்ம ரஷ்யா வந்து புரட்சி அப்படின்னு சொல்றப்போ வந்து என்னன்னா, அப்போ வந்து அவர் வந்து தனக்கு கீழே இருக்கிற எல்லா நபர்களையும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து அவர் சொல்றதை எல்லாரும் கேட்டு அவர் பின்னாடி வர வைக்கிறதுன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அந்த தான். அதே மாதிரி ஹிட்லரோட பேச்சு வந்து ரொம்ப எப்பயுமே மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட முதல் கூட்டம், நாசிஸோட முதல் கூட்டத்துக்கு 7 நபர்கள் தான் வந்தாங்க. அவர் 5 வருடங்கள் கழிச்சு அவரோட கூட்டத்துக்கு 4 லட்சம் பேர் வந்திருக்காங்க. என்ன என்றால் அவர் வந்து அந்த மனிதர்களை கவர்ந்த விதம் அப்படின்றது. என்னடா எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளவு மோட்டிவேட்டடா பேசினான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஆட்சி வந்துச்சு எப்படி மாறுதுன்றது வேற. பட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. அடுத்து பி டாலரண்ட் டு பி ஃபாலோ ஃபெல்லோ ஹியூமன் பீயிங். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு விட்டு கொடுக்கறது, எப்பயுமே வந்து நம்மளுடைய சுத்தி இருக்கிற மனிதர்களுக்காக நம்மளுடைய அவங்களுக்கான ஒரு மனிதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்மளுடைய இதுல ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து 10 ரூல்ஸ் ஃபார் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொன்ன வார்த்தைகள் இது எல்லாமே. சரி, ஓகே. உண்மையாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நபரை வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு காமனான ஒரு நம்ம நிறைய பேர் வந்து ஒரு மித்திலே இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வரும் சார், ஒரு நாள் எல்லாமே மாறிடும், இந்த வாழ்க்கையே மொத்தமா மாறப்போகுது ஒரு நாள், எனக்கு இருக்க திறமைக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணிருப்பேன் தெரியுமா, எப்பங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா போதும், ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த ஒரு நாள் வராம கூட போயிருக்கலாம். ஆனா அந்த ஒரு நாளுக்காக இன்னைக்கு யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ, அந்த ஒரு நாளுக்காக இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு தன்னுடைய பங்களிப்பு கொடுக்குறாங்களோ, அந்த ஒரு நாளுக்காக இன்னைக்கு யார் வந்து இன்னையில இருந்து யார் தன்னுடைய பணிகளை துவங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு நாள்ன்றது கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த நாளுமே என்ன நாள்ன்றது நம்ம முடிவு பண்ணாத வரைக்கும் எதுவுமே எப்பயுமே நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா நம்மளுடைய இலக்குகள் அடையணும்னா 2 விதமான வழி இருக்குது. சில பேர் வந்து என்னன்னா ஈஸியான வழிகளையே பார்ப்பாங்க, சில பேர் வந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லயே வேலை செய்வாங்க. பட் ஆனா இந்த ஈஸியான வழியும் இந்த கம்ஃபர்ட் ஜோனும் அவங்களுடைய மிகப்பெரிய அளவு அதிகமான நாட்கள் வந்து அவங்கள சக்சஸ்ஃபுல்லா வச்சுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா வந்து கண்டிப்பா வச்சுக்காது. சரி, இந்த ஆர்டினரி பீப்புளுக்கு எக்ஸ்ட்ரானரி பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னோம்னா, அவங்க ஆர்டினரி பீப்புளோட எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பண்றதுனாலதான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரானரி பீப்புள் பண்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரான்றதும் ரொம்ப நாள் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் இங்க வந்து சொல்றாங்க. இப்ப எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு நபருக்கு வந்து வெற்றி அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சாதனை சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இங்க வந்து மூணு விதமான முக்கியமான குவாலிட்டிஸ் அவங்களுக்கு வேணும். ஒண்ணு, அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல என்ன வேணும் அப்படின்றது முடிவு எடுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த
அந்த இலக்கு அடையணும் இல்ல அந்த செயலை செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னா வந்து அதுக்கு உண்மையாவே நான் அந்த உழைப்பையோ அந்த இதையோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றத பார்த்தோம்னா மொத்தமே இந்த 100 பேர் ஆரம்பிச்சா 2 பேர் தான் வந்து முழுமையான அதுக்குரிய விலையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த முழுமையான இந்த விலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து விலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து இங்க ரொம்ப ரொம்ப சில பேர் தான். இப்ப வந்து திருப்பி வந்து சொல்றோம் அப்படின்னா திருப்பி நான் சொல்றேன், ஒரு இலக்கை மிக முக்கியமான ஒரு இலக்கையோ நம்மளுடைய இதை அடையணும்னா நமக்கு என்ன விதமான நமக்கு என்ன தேவை அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதுக்குரிய உழைப்பையோ அதுக்குரிய நேரத்தையோ அதுக்குரிய எல்லாமே கொடுக்குற தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வந்து அதை கண்டிப்பா நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றதான். இந்த முதல் 2 எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே செய்வோம். அந்த மூணாவது செய்யறது ரொம்ப சிலர் மட்டும்தான். ஆனா செஞ்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய உயரவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதான் முக்கியம். அப்புறம் வந்து ஒரு ஜென் கதை சொல்லுவாங்க. என்னன்னா வந்து என்னுடைய தோல்ல ஒரு பக்கம் வந்து வெள்ளை நரி உட்காந்துருக்கு, ஒரு பக்கம் கருப்பு நரி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெள்ளை நரின்றது என்னன்னா வந்து வலது பக்கம் உட்கார்ந்து இருக்குது, இடது பக்கம் வந்து கருப்பு நரி உட்கார்ந்து இருக்குது. இந்த வெள்ளை நரின்றது நம்மளோட நல்ல எண்ணங்கள், இந்த கருப்பு நரின்றது நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள். அப்ப வந்து கேக்குறாங்க, சோ அப்ப வந்து உங்கள்ட்ட ஜென் துறவி கேக்குறேன், உங்கள்ட்ட வெள்ளை நரி இருக்கு கருப்பு நரின்னு இருக்கீங்க, அப்ப வந்து நீங்க வந்து ஆஹ் எது உங்கள்ட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வந்து அந்த ஜென் துறவி சொல்றாரு, நான் எதுக்கு அதிகமா உணவு கொடுக்குறேனோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல விஷயத்துக்கு நிறைய உணவுகள் கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும், நம்ம தீய விஷயத்துக்கு நிறைய உணவுகள் கொடுத்தோம்னா தீமை கிடைக்கும். அதுதான். ஸோ அதான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய லைஃப் அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம தான் டிரைவர். ஸோ எப்பயுமே வந்து நம்மளுடைய அனைத்து விதமான நமக்கு வந்து லைஃபுக்கு மொத்த வாழ்க்கைக்கு நம்ம தான் வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கிறது இங்க ரொம்ப ரொம்ப சிலர் தான். யாரு வந்து அந்த முழு பொறுப்பை எடுத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. இப்ப நம்மளுடைய கனவுகளுக்கு இலக்குகளுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்றது யாரும் அன்மியூட் பண்ண சொல்லணுமா? கனவுகள்னா என்ன, இலக்குகள்னா என்னன்றதுக்கு யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? ஓகே. இங்க கனவுகள் அப்படின்றது என்னன்னா வந்து எஸ் சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு அந்த மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம் சார். நீங்க சார் காலை வணக்கம். வணக்கம் சார். சார் கனவுகள் என்பது தூக்கத்தில் வருவது, இலக்குகள் என்பது தூங்க விடாமல் செய்வது. சிறப்பு சார். அப்துல் கலாம் வரிகளை அப்படியே சிறப்பா சொல்லிட்டீங்க. நன்றி சார். வந்து நன்றி சார், நன்றி சார், சிறப்பு. ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து கனவுகள்ன்றது நம்ம தூக்கத்துல வர்றது, இல்ல இலக்குகள்ன்றத அதை வந்து இது பண்றது. ஆனா ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து கனவுகளுக்கு ஒரு டேட்டு சொல்லி நான் வந்து இந்த நேரத்துல இந்த விஷயத்த அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து இலக்குகள்னு சொல்றது. இப்ப நமக்கு ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு நபர் வந்து 10th + 2 படிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீ எவ்வளவு மார்க் எடுப்ப உன் பப்ளிக்ல அப்படின்னு கேட்டோம்னா அந்த நபர் வந்து நல்ல மார்க் எடுக்கிறேன்னு சொன்னாருன்னா அது வந்து கனவு. இதே இது 500க்கு 490 மார்க் எடுப்பேன், இல்ல 480 மார்க் எடுப்பேன், அதுவும் நான் இப்படி படிச்சு இந்த விதத்துல எடுப்பேன், அதாவது ஸ்மார்ட் கோல் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இப்ப எல்லா ஒரு கார்பரேட்லயும் சரி எல்லா இடத்துலயும் இந்த கோல்ன்றதை வச்சிருப்பாங்க. எல்லா ஒரு கம்பெனிக்கும் ஒரு அடுத்த வருட இலக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த டேர்ன் ஓவரை நான் அச்சீவ் பண்ண போறோம் இந்த வருஷத்துல. அதாவது நம்ம சென்னையிலேயே கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி இருந்தது, பேர் மறந்துச்சு எனக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2009 காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 கோடி இலக்கு இந்த வருஷத்தோட இலக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 888, அதாவது 888 கோடி இந்த வருஷம் இருக்கு. முதல்ல என்னன்னா 6 இலக்கு அடைஞ்சிட்டாங்க. அடுத்தது இலக்கு என்னன்னா 888. ஸோ அப்போ வந்து என்னன்னா அது சொல்றாங்கல்ல, ஸோ அப்போ வந்து அந்த வித் டேட்டோட வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடிஞ்சிருச்சு, இல்ல ஒரு டயத்தோட நம்ம சொல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து இலக்குகளா மாறிடும். ஸோ அப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கி சொல்றோம்ன்றோம், ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல வானத்தை பாக்கி சுடுறதுன்றது நம்மளுடைய கனவுன்ற மாதிரி. இது ஒரு போர்டுல வந்து நிறைய சர்க்கிள் போட்டு நடுவில் டாட் வச்சு அதுக்கு நம்ம சுட சொல்றோம்ல, அதுதான் நம்ம இலக்குன்றது. ஸோ அப்போ வந்து அந்த இலக்குகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம சரியா வச்சிருக்கோம், நம்ம கனவுகள்ல அது இலக்குகள். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து
அதுதான் நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளை தூங்க விடாமல் பண்ணுது அப்படின்றப்ப நம்ம தூங்க விடாம அதுக்கு ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்றோம்ல. ஸோ அப்போ இலக்குகளாக மாறுது. ஸோ யாருக்கெல்லாம் இலக்கு வரும்னு கேட்டோம்னா, யாருக்கெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் அவங்களுக்கு தான் இலக்கு இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த சில பேருக்கு வந்து அந்த கோலுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு சின்சியரா ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா மிக சிலர் மட்டுமே. அந்த மிக சிலர் மட்டும்தான் வந்து ஆர்டினரி பீப்புள் இருந்து எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா மாறுறவங்க. சரி, ஓகே. ஸோ இங்க வந்து என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் வந்து என்னன்னா எல்லா துறைகளிலும் இருக்குது. நம்மளுடைய டெய்லி பழக்க வழக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு நாள் காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதாவது இந்த உடலினை உறுதி செய்யன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த உடல்ல வந்து இந்த உடல் என்ற ஒரு விஷயம் இல்லாட்டினா வந்து நம்ம எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உடலுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றப்ப டெய்லி காலையில வந்து ஒரு வாக்கிங் போறது, இல்ல எக்ஸசைஸ் பண்றது, இல்ல நம்ம உடம்புக்காக சரியான ஒரு உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்றது. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் சில ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டா உடம்பு கெட்டதுன்னு. ஆனா எல்லா ஹோட்டல்லையும் போய் அந்த சொல்ற நபரே போய் ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்கள்ட்ட மிஸ் ஆகுறதுன்னு பார்த்தா அந்த நன்னடத்தைன்றதான் மிஸ் ஆகுது. என்னன்னா வந்து இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ற என்ன ஆகிட. ஸோ என்னைக்குமே என்னைக்கு எதை சாப்பிட்டா அது தப்புனா தப்புதான், எப்போ சாப்பிட்டாலும் அது தப்புனா தப்புதான். பட் அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய விஷயம் ஸ்டார்ட். அது நம்மளுடைய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சுவர் இல்லாட்டினா சித்திரம் வரைய முடியாது. நம்ம என்னதான் ஹைலி டேலண்டட், நமக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், நம்ம இலக்குகள்லாம் அடைய முடிஞ்சு இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு 120 வருஷம் அவங்களுடைய ஆயுட்காலம்ன்றதா சொல்றாங்க. ஸோ அந்த 120 வருஷம் ஒரு நபர் வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருக்கோன்றதுதான் முக்கியம். அடுத்து வந்து என்னன்னா நம்மளுடைய வேலையில நம்மளுடைய தொழில எப்படி நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருக்கோம் அப்படின்றதான். அப்ப வந்து என்னன்னா ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா 40 மணி நேரம் நம்ம வாரத்துல வேலை செய்யறோம், அது 5 நாள் வேலை செய்யறோம், 8 மணி நேரம் வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து உண்மையாவே பார்த்தோம்னா வந்து 20 மணி நேரம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம். சர்வே ஆக்சுவலா ஒர்க் பண்றதுன்னு பார்த்தோம்னா இல்லாட்டினா நம்மளோட நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய டைம் போயிருது அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த 20 மணி நேரம் ஒர்க் பண்றதுலயுமே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஏகப்பட்ட நம்மளுடைய நம்மளுடைய வேலையை வந்து தொந்தரவு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 80-20 பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து மிக முக்கியமான அளவுக்கு தன் வளர்ச்சி இருக்கும், அதே சமயத்துல தன்னோட துறையிலையும் சிறந்து விளங்குவாங்க. ஸோ அப்ப எந்த அளவுக்கு பண்றோம். அடுத்தது வந்து என்னன்னா நம்மளுடைய நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இங்க நிதி மேலாண்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 21 வயசுல ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா இந்த 100 பேர்த்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் மிகப்பெரிய பணக்காரர். ஒரு 18% ஆஃப் பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வராங்க. 2% ஆஃப் பீப்புள் வந்து ஓரளவு அவங்கள்ட்ட சேவிங்ஸ் இருக்குது. மீதி 80% ஆஃப் பீப்புள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எனக்கு இந்த டெம்பரரி ப்ளஷர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு எனக்கு வருமானம் வருது, நான் இந்த வருமானத்தை எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுல இந்த 80% ஆஃப் பீப்புள் போயிடுறாங்க. அப்ப அந்த 80% ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி போறனால என்ன ஆகும்னா வந்து இதே இது அந்த மீதி இருக்கிற அந்த 1% ஒரு மிகப்பெரிய பணக்காரரா மாறுறாருல, அவர் இந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டோம்னா வந்து இவங்க செலவு பண்ற இடத்துல சொல்லிட்டு ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த முதலீடா மாறுறப்ப என்னன்னா அந்த முதலீடு வந்து நிறைய பணங்களை கொடுத்துட்டு இருக்கும். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய அந்த பணத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அப்போ வந்து அந்த வழிவகுக்கிறது வந்து என்னன்னா அவரோட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் நம்மளுடைய ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்லுவாரு, இப்ப ஒரு வயசான அப்பா இருக்காரு, அவருக்கு 2 கோடி ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் இருக்குன்னா புள்ள என்ன பண்ணுன்னா அவர் வந்து இந்த கலை உசுரோட இருக்கு 2 கோடி கிடைச்சுன்னா எல்லாம் பாக்குது. இதே அந்த அப்பா வந்து 2 கோடி கடன் வச்சிருந்தா அந்த பையன் பக்கத்துல இருப்பானா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஸோ எதுக்கு இது கேட்கறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நிதி மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நிதி வருது, அதை எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், எந்த அளவுக்கு நம்ம கடனை கட்ட போறோம், எதுக்கு கடன் வாங்குறோம், ஒரு லக்ஸூரியஸ் திங்ஸ் கடன் வாங்க போறோமா, இல்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்க போறோமா, ஸோ வாங்கினாலும் அதை வந்து சரியான முறையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, அதை கரெக்டா நம்ம பாதுகாக்கிறோமா, இதெல்லாமே இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு எப்பயுமே வந்து இந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு 100% கண்ட்ரோல் யாருன்னு கேட்டு நம்ம தான். சரியா? எப்பயுமே வந்து நம்ம அதை உணரணும்.
எப்பயுமே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஏன் இப்படி இருக்குன்னா அதுக்கு நம்ம தான் காரணம்ன்றதை உணரணும். இப்ப இங்க நிறைய பேருக்கு நிறைய புலம்பல்கள் இருக்கலாம். எப்படி புலம்பல்கள்னா, நான்லாம் வந்து இந்த எங்க பிறந்திருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லப்பல, நான்லாம் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு தெரியுமா. அந்த மாதிரி வந்து நம்ம இங்க நிறைய பேருக்கு நிறைய புகார்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. ஸோ நான் மட்டும் இங்க பிறந்தது நல்லா இருந்திருக்கேன், என்னுடைய பள்ளி இந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னோட கல்லூரி இந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல என்னோட முதல் வேலை இந்த மாதிரி இருந்தா இப்ப நான் வந்து வாங்குற சம்பளம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா இவ்வளவு சம்பளம் வேண்டிய ஆளு, இப்படி நிறைய புகார்கள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே திரும்பி பார்த்தோம்னா இந்த நிலைக்கு யார் காரணம், அந்த நபர்கள் மட்டுமே காரணம், உலகத்தில் மற்றவர்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா என்றால் இந்த உலகத்துல எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யுது. அந்த வாய்ப்பை சரிவர யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க மட்டுமே வந்து இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. அதுவும் சரிவர பயன்படுத்துபவர்கள் மட்டுமே கிடையாது, அதற்காக தன்னுடைய அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான அளவுக்கு அனைத்து உயரத்துக்கும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல 95% சராசரி மக்களாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு 5 விதமான காரணம் சொல்றாங்க. என்னன்னா வந்து ஆஹ் அவங்க வந்து எல்லாத்தையும் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து, நான் இவ்வளவுதான் ஃபினான்ஷியலா, என்னோட ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கும், என்னோட சைக்காலஜி இப்படிதான் இருக்கும், என்னோட ஹெல்த் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனக்கு தானே வந்து ஒரு சின்னதை வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஏன் இந்த 95% மனிதர்கள் வந்து இன்னும் சராசரிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து, அவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, மிக முக்கியமான விஷயம், அவங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியல, ஒரு நோக்கமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் திருப்பி கோவப்படுவாங்க, 95% அப்ப யாருக்குமே நோக்கமே இல்லையா அப்படின்னா போதும், அவங்களுக்கு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா அவங்களுடைய மத்தவங்க நோக்கத்துக்காக அவங்களை செயல்படுத்த யாரோ செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இது ஏத்துக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கும், பட் ஆனா இதான் உண்மையும் கூட. நோக்கமின்மைன்றது நமக்கு நமக்கு என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதை வந்து நமக்கானது நம்ம நமக்காக ஒர்க் பண்றோமா, நம்ம உழைப்பு நமக்கானதா இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய இடத்துல இல்லைன்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம யாருக்கானவுக்காக ஓடிட்டு இருக்கோம், யாரோட லட்சியத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த 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 நபருக்காக நம்ம ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்காக என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து அது வந்து நம்ம நம்ம நம்மளே உட்காந்து சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும். அடுத்தது பொறுப்புணர்வு அப்படின்றது, எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்ம லைஃப்ல அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ வந்து ஓகே, எப்பயுமே யாரெல்லாம் நைட்டு நிம்மதியா தூங்குவாங்க தெரியுமா? இப்ப சரி, அதாவது நைட்டை வந்து இன்னைக்கு இரவுல போய் நம்ம நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு மன உறுதியோட எந்திரிக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருவோம். முதல் நாள் நைட் படுக்கிறப்ப ஒரு நைட் நிம்மதியா தூங்கினா இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு இந்த செயலாம் செஞ்சிருக்கோம் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் படி எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிருந்தா அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா மாறிடும். ஆனா காலையில எந்திரிக்கிறப்ப ஏன்பா எந்திரிக்கணும், மற்ற நாளுக்கும் சண்டேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, அன்னைக்கு விடுமுறை நாளா இருக்கிறப்போ வந்து எந்திரிக்கிறப்பவே இன்னைக்கு லீவு நம்ம ஏன் சீக்கிரம் எந்திரிக்கணும் அவ்வளவு தாட்ட ஆரம்பிக்கும். சரி, எந்திரிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு சீக்கிரம் எந்திரிச்சு என்ன செய்ய போறோம், சாப்பிடணுமா, சரி ஓகே, எல்லாமே நம்ம அன்னைக்கு ஃபுல்லா மாறிடும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அன்னைக்கு மட்டும் ஏன் வந்து ஒரு சோம்பேறித்தனமாவே போகுது அப்படின்னா, முதல் நாள் நைட்டு படுக்கிறப்ப நாளைக்கு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கரெக்டா இன்னைக்கு நான் காலையில எந்திரிக்கணும், சண்டே இருந்துச்சா அன்னைக்கு நான் அவளுக்காக வந்து ஒரு அவுட்டிங் போயிட்டு வரணும், நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க அவங்க காலைல கரெக்டான நாள் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு அவங்க கிளம்புவாங்க, ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு எடுத்து வண்டியில ஏதோ ஒன்று கிளம்புவாங்க, போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு திருப்பி வந்துடுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து சிலர் இருப்பாங்க. அவங்களோட நேர மேலாண்மைன்ட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதே இது காலைல எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா நைட்டு நல்லா நிம்மதியா தூங்கணும்னா காலைல எந்திரிக்கிறப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வர முடியும்ன்றது. ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா அடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில அது எப்போ ஒரு சாதாரண வாழ்க்கை அசாதாரண வாழ்க்கையா மாறும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, வாழ்க்கையில எது முக்கியமோ அந்த பகுதியில தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 1% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வருடத்தோட கடைசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய 37% நம்மளுடைய பர்சனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து யார் ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்க அந்த முடிவுல பாத்தீங்கன்னா அந்த வருஷத்தோட முடிவுல வந்து ஆவரேஜா 3650 பக்கம் படிச்சிருப்பாங்க. ஒரு புக்குக்கு வந்து
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 பக்கம் அப்படின்னு வச்சு பார்த்தா கூட வந்து அழகா வந்து ஒரு 18 புத்தகத்தை படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ 18 புத்தகத்தை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து அது வந்து சுய முன்னேற்ற புத்தகமா இருக்கலாம், இல்லை அவங்க துறை சார்ந்த புத்தகமா இருக்கலாம். யாரெல்லாம் வந்து அதுக்காக தன்னோட நேரத்தை செலவு பண்றாங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ வந்து நம்ம எப்படி நம்மளோட பார்க்கலாம். கடைசியா நம்மளுடைய தமிழோட வந்து வந்துடலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த உலகத்துல எப்படி வந்து பகவத்கீதையில சொல்லுவாங்க, இல்ல பைபிள் குரான் எல்லாம் சொல்லுவோம்ல, ஒரு மிக முக்கியமான 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, தமிழ் சொல்ற ஒரு 10 விஷயத்த நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்கும் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து யூரோப் ஒரு பார்லிமெண்ட்ல சொன்ன விஷயம் தான், யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே யாதும் ஒரே யாவரும் கேளீர்னு தெரியும். அடுத்தது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். நோதலும் தனிதலும் அன்றோர் என்ன, சாதலும் புகுவதும் அன்றே, வாழ்தல் இனிது இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னது என்றலும் இளமே, மின்னொரு வானம் தன்துளி தலையா ஆனது, கல் பொருளது இறங்கும் மல்லல் போற்று, நீர்வழி படுவும் புனைபோல் ஆருயிர், முறைவழி படுவும் என்பது துறவோர் காட்சியும் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம். யாதும் முறை யாவும் கேள், எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது உறவினர்கள் என்று நினைத்து அன்பின் வழியில் அடிப்படை ஆதாரம் வாழ்ந்தால் இவ்வுலகு நமக்கு எவ்வளவு இனிமையானது, சுகமானது. எல்லா மக்களும் என் மக்கள், எல்லா ஊரும் என் ஊரு அப்படின்னு சொல்றதுல உலகத்திலே வந்து இந்த ஜாகிரபி அப்படின்றத பிரிக்காம தமிழன் மட்டும்தான் உலகத்தை தன்னோட இந்த உலகம் ஃபுல்லா தன்னோட உலகம், இந்த மக்கள் எல்லாம் ஏன் மக்கள் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது ஆக்சுவலா சுவாமி விவேகானந்தர் வந்து சிகாகோ மாநாடு எல்லாருக்குமே ஃபேமஸ்ன்னு சொல்லிடுவோம், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆனா வந்து அவர் வந்து அந்த மீட்டிங்கோட பர்பஸ் வந்து என்னன்னா, இங்க எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் உயர்ந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக தான் அது, அந்த இது பர்பஸ் அதான். ஆனா அவர் போய் சொன்ன விஷயம் என்னன்னா வந்து, மற்றவங்களாம் நம்பர்ல அதிகம் சொல்றீங்க, ஆனா நாங்க வந்து எல்லாரையும் ஏத்துட்டோம், எல்லா மக்களையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து என்னன்னா முகல்ஸ் வந்தாங்க, அடுத்து வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்துச்சு, போர்ச்சுகல், பிரெஞ்சு, டச்சு எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அக்செப்ட் பண்றது பெரிய விஷயமா இல்லை நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டேன். அந்த மீட்டிங் கடைசி வரைக்கும் முடிவு பெறாம பட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த கான்ஃபரன்ஸ் முடியலன்னு சொல்லுவாங்க. அப்ப யாதும் முறை யாவரும் கேளீர், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஊரும் என் ஊரு, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் என் மக்கள் அப்படின்னு சொல்லல. அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம், தீதும் நன்றும் பிறர் தரலாம் வந்துடாது, நமக்கு என்ன நன்மை நடந்தாலும் அது நமக்காக தான் காரணம் வந்துடாது. ஸோ டோன்ட் பிளேம் அதர்ஸ், யாருமே குற்றம் சாட்டக்கூடாது. இன்னைக்கு நல்லது நடந்தா அது காரணம் நான் மட்டும்தான், இன்னைக்கு எனக்கு கெட்டது நடக்குதோ அதுக்கும் காரணம் நான் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து ரெண்டையும் சரியா பார்க்கணும் அப்படின்றதுதான். அப்புறமா வந்து நோதலும் தனிதலும் அன்றோர் என்ன, துன்பமும் ஆறுதலும் மற்றவர் தருவது இல்லை, மனம் பக்குவப்பட்டால் அங்கே அமைதி இருக்கும். ஸோ இங்க யாரும் வந்து ஆறுதல்லாம் சொல்ல முடியாது. ஆறுதல் இப்ப நம்ம அடைஞ்சோம்னா அது நம்ம தான் அடைஞ்சிடும். ஒண்ணுமில்ல, ஒருத்தர் கால் ஃப்ராக்சர் ஆகுது, கை ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா டாக்டர் யுவர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னாலும் கூட அந்த நபர் நினைக்காத வரைக்கும் நடக்கவோ கையவோ அசைக்கவே முடியாது. ஸோ இங்க வந்து மருந்துக்கால் மதிமுக்கால். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய துன்பத்துக்கு, நோய்க்கு எல்லாமே வந்து ஆறுதல் நம்ம மட்டும் தான் தர முடியும், மற்றவங்க யாரும் இங்க தரதில்ல. அந்த ஆறுதல்ன்றது நம்ம மனசு பக்குவப்படுறதுக்கு ஒரு அமைதியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சாதல் புதுமை இல்லையே. ஸோ பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் உண்டு, இறப்பு புதியதல்ல, அது இயற்கையானது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த உலகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் கேட்பாங்க, இந்த இந்த உலகத்துல நான் எனக்கு இவ்வளவு சென்ட் இடம் இருக்குது, இவ்வளவு ஏக்கர் எனக்கு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நிலம் பார்த்து திருப்பி சிரிச்சுட்டே சொல்லுது, டேய் நானே உனக்கு 6 அடி நான் தான் உனக்கு கொடுக்க போறேன், உங்க அப்பாவுக்கு நான் தான் கொடுக்க போறேன், உங்க தாத்தாவை நான் தான் வச்சிருக்கிறேன் தெரியுமா உனக்கு, நீ என்ன என்னைய சொந்தம் கொண்டாடுறது, நான் தான் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க யாரும் என்னைய எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவா இந்த நிலம் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞன் சொன்ன வார்த்தை அது. அதே மாதிரி வந்து என்னன்னா வந்து ஸோ இந்த உண்மை எல்லாருக்கும் புரியணும். கண்டிப்பா ஒரு நாள் இறப்புன்றது வந்து பிறப்புன்றப்ப இருக்கும். அப்ப இந்த பிறப்பை வந்து உன்னதமான பிறப்பை எப்ப மாத்துவோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு செயலை ஒரு நன்னடத்தையோடு செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிறப்பு வந்து மகத்துவம் மாறும். அவர்கள் தான் வந்து காலமாகி இருக்கிறார்கள். இந்த இந்த உலகத்துக்கு
இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை நம்ம ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்னா அவங்க 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 விட்டு போன விதைகள் அந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படின்றதா. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்தல் இனிதல் என மகிழ் நின்றும் இளமே, முனிவின் இன்னது என்றலும் இளமே. வாழ்க்கையில் எது எவருக்கு எப்போது என்ன ஆகும் என்று எவருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கை மிகவும் நிலையற்றது. இதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம், வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து இயல்பாய் வாழ்வோம் அப்படின்றாங்க. அப்ப வந்து இந்த வாழ்க்கையில எதுவுமே நிச்சயமற்றது, இதுவும் கடந்து போகும். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இன்பம் கிடைக்குதா, இது கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. மிகப்பெரிய துன்பம் வருதா, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. ஸோ அப்ப வந்து ரெண்டையும் பேலன்ஸ்டா பார்க்கணும் அப்படின்றத. சரியா? அடுத்தது, மின்னொரு வானம் தன்துளி இல அன்னது பொழுது இறங்கும் மல்லல் பேயாற்று நீர்வழி படவும் புனை போல் ஆறுயிர் முனைவழி படுவும் திறவோர் காட்சியின் தெளிதனம். இந்த வானம் நெருப்பாய் மின்னலை தருகிறது, நாம் வாழ மழையும் தருகிறது. இயற்கை வழியில் வந்து நம்மளுடைய மின்னல்ன்றது ஒரு நெருப்பு மாதிரி. ஆனா அதே அடுத்த கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, ஒரு மழையை கொடுத்துருது. அப்போ வந்து இந்த மின்னலை கொடுக்குறதும் இந்த வானம் தான், இந்த மழையை கொடுக்குறதும் அந்த வானம் தான். இப்ப ஆற்று வெள்ளத்தில் அதே மாதிரி ஆற்று வெள்ளத்துல வந்து கற்களோடு முட்டி மோதி செல்லும் படகு போல வாழ்க்கை சங்கடங்களில் அவரவர் ஊழ்பொடி அதன் வழியில் அடிபட்டு போய்கொண்டே இருக்கும். இது இயல்பு என மனத்தெளிவு கொள்ளல் வேண்டும். ஸோ எப்படி ஒரு வாழ்க்கையில இன்பம்னு ஒண்ணு இருக்குது, துன்பம் ரெண்டுமே சரியா பார்க்கணும். இந்த உலகத்துல வந்து அந்த நெருப்பா மின்னலை கொடுக்குறதும் அந்த வானம் தான், மழையை கொடுக்குறதும் அந்த வானம் தான். ஸோ அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் வரும். சங்கடங்கள் நம்மளுடைய முன்னாடி செஞ்ச ஒரு சில விளைவுகள்னால நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டையும் சமமாக பார்க்க வேண்டும். ஆதலில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. ஸோ இந்த மிகப்பெரிய நிலை இல்லாத உலகத்துல பெரியோர்களை பார்த்து வியந்து பாராட்டவும் வேண்டாம், அதே நேரத்தில் சிறிய நிலையில் உள்ள சிறிய ஏளனம் செய்வதும் இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவர்களுக்கு, அவற்றில் அவர்கள் பெரியவர்கள், அதைவிட வேறு எவர் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தர முடியும். ஸோ அப்போ வந்து இதுதான் வாழ்க்கையோட ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச தமிழ்ல புறநானூற்றுல சொன்ன கணியன் பூங்குன்றனோட வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறத்தரவாரோ நோதலும் தனிதலும் அன்றோர் என்ன சாதலும் புதுவதும் அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்தலும் இளமே முனிவின் இன்னது என்றதும் இளமே மின்னொரு வானம் தன்துளி தலையா ஆனது கல் பொன்று இறங்கும் மல்லல் பேராற்று நீரூற்று படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவது என்பது திறவோர் காட்சியின் தெளிதம். ஆதலில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. திருப்பி நான் சொல்றதுக்கு, எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா மக்களும் நம்ம மக்கள் அப்படின்னு நினைச்சா அன்புதான் இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கும். ஸோ நம்மளுடைய செயலை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கணும். தீதும் நன்மையும் பெற்றுத்தரலாம் வராது. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு நன்மை நடந்தாலும் அது நம்மளாலதான் வருது, தீமை நடந்தாலும் நம்மளாலதான் வருது. அடுத்தது, இந்த துன்பம் ஆறுதல் வந்து மற்றவங்கள யாரும் நமக்கு தரதில்லை, நம்ம தான் நமக்கு துன்பத்துக்கு ஆறுதலா இருக்க முடியும். மனசு பக்குவப்படுறதுன்றதுதான். அதே மாதிரி இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா இறப்புன்றது வருவோம். ரெண்டுமே இயற்கையானது, ஸோ பொதுவானது, ரெண்டுமே நம்ம சரியா பார்க்கணும். அடுத்தது வந்து வாழ்தல். இந்த உலகத்துல வந்து இன்பம் அப்படின்றது இது ஒரு நிலையற்ற உலகம். இன்பம் வந்தால் மகிழ்தல் ரொம்ப அதிகமா சந்தோஷமும் பட்ட வேணாம், துன்பம் வந்து அப்படியே வாடி வதங்கிட வேணாம். ரெண்டையுமே வந்து சரிவர பார்க்கணும் அப்படின்றது. இந்த வானம் எப்படி நெருப்பா நமக்கு மின்னலை தருதோ அதே மாதிரி மழையும் நமக்கு தருது. இயற்கை வழியில அதோட பணியை அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்மளும் அந்த ஒரு ரெண்டையுமே சமமான மனநிலையை பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால வந்து இந்த உலகத்துல யாரும் பெரியவர்கள் நினைச்சு அவங்கள பார்த்து வியக்க வேணாம், இல்ல ரொம்ப சின்னவங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஏளனமும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்பால் எப்பயுமே வந்து கடைசியா ஒரு குரலோட முடிச்சலாம் நினைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த ஒழுக்கம் உடைமை, அதாவது வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற எப்பயுமே வந்து நமக்கு விட்டுட்டு போன ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய திருக்குறள். அந்த முப்பால் வந்து கெட்டு போகாத 2000 வருஷத்துக்கு மேல கெட்டு போகாத பால் அப்படின்னா அது முப்பால் தான் சொல்ல முடியும். இந்த வாழ்க்கையில எல்லாரும் இன்பமா இருக்கணும், அந்த இன்பம் நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு வந்து பொருள் தேவை. அந்த பொருள் வந்து அறத்தின் வழியா வரணும் அப்படின்னு சொல்ல வள்ளுவத்தின் வழியாக நம்மளுடைய எண்ணங்களை ஒன்று குவித்து நாம் எந்த துறையில் சிறந்து விளங்க வேண்டுமோ அந்த துறையில்
நம்மளுடைய உழைப்பை தினமும் சரிவர அதற்காக நம்மளுடைய ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய சரித்திரம் படைப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நம்மளுடைய குப்தா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க விவேக். மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க விவேக். மிக்க மகிழ்ச்சிங்க. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை, நன்னடத்தை சார்ந்த மிக சிறந்த புரிதல்கள், தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு தேடல், அதில் அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும், அது மட்டுமல்லாமல் சுய முன்னேற்றம் சார்ந்து நெப்போலியன் ஹில் அவர்களுடைய பக்கங்களிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த 10 முக்கியமான விதிகள் சார்ந்த ஒரு அற்புதமான தொகுப்பு என சுவாரஸ்யம் நிறைந்ததாக ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து அதற்குள் ஒரு ஆழ்ந்த பயணம் மேற்கொண்ட ஒரு இனிமையான பொழுதினை, அதுவும் அதிகாலை பொழுதினை அற்புத பொழுதாக்கிய அன்பு சகோதரர் விவேக் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னடத்தை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நன்னடத்தை தொகுப்பில் நன்னடத்தை என்ற தலைப்பில் இன்று நமது தளத்தில் புதுமுக பேச்சாளராக அறிமுகமாகியுள்ள அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் நிறைய ஆழமான கருத்துக்களை அற்புதமாக அதிகாலையில் நம் மனதில் ஆழ பதியமிட்டுள்ளார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். நாளை நமது தளத்தில் ஏழையின் சிரிப்பில் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரர் இளையபாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். நாளை மறுநாள் பயணங்கள் முடிவதில்லை என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு தோழர் நந்தினி வெங்கடேஷ் அவர்கள் இனிய பயண நினைவுகளை நம்மோடு அற்புதமாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வரும் வியாழன் அன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அற்புதமான அடுத்த பாகத்தினை ஆரோக்கிய வியாழனில் அன்பு சகோதரி சசிகலா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் இலக்கிய வெள்ளியில் நம்மோடு இணைந்து கொள்ள இருப்பவர் தொழில்நுட்ப எழுத்தாளர் அருள்குமரன் அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விவேக் அவர்களுக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். முதல் முறையாக நம் சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. இன்னைக்கு நன்னடத்தை அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு அவருடைய கருத்துக்கள் பகிர்ந்திருக்கிறாரு. அதற்கு ரொம்ப முக்கியமா நம்ம முதல்ல சொல்லணும்னா, நிறைய பேருக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதுல படிச்சுட்டு வரவங்க கிட்ட ஒரு சர்வே பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு 3% பேர் தான் தன்னுடைய இலக்குகள் அப்படிங்கிறத எழுதி வச்சு தீர்மானமா சொல்றாங்க. 17% பேரு வாய் வழியாக தன்னுடைய இலக்குகளை சொல்றாங்க. 80% மக்களுக்கு ஒரு பெரிய இலக்குகள் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அதுல திரும்பவும் அந்த சர்வே எடுத்தவங்களையே மீண்டும் பார்க்கும்போது அவங்க 3% இருக்கவங்க ரொம்ப அதிகமாக 17% இருக்கவங்கள விட 10% அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அதே போல 17% இருக்கவங்க அந்த 80% இருக்கவங்கள விட ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி அப்படிங்கிறது, அந்த இலக்கு அப்படிங்கிறதும் ஒரு இலக்கு இருக்கும்போது தான் அந்த அதிகமாக சம்பாதிக்கவும் முடியுது, தன்னுடைய இலக்குகளை அடையவும் முடியுது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தா செல்ஃப் டிசிப்ளின். விஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னாக்கா அதுல அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது.
80-20 ரூல் அத பத்தி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த 20% தான் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கு கவனம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ரூல் பத்தி நிறைய சொன்னாரு. அதுல நம்ம லட்சியம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னாக்கா, அது அலட்சியமே மிஞ்சும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த லட்சியத்தில் அ அ லட்சியத்தோடு இருக்கணும் அப்படின்னா, அதற்கு நன்னடத்தை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஆசான்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? பிரெட் டோஸ்டர் அத வச்சு சொன்னாரு. நம்ம பிரெட் டோஸ்டர் இருக்கு. ஆனா பிரெட் இல்லன்னா, அந்த பிரெட் டோஸ்டருக்கு வேலையே இல்ல. அந்த மாதிரி தான் லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும், இப்ப எப்படி அலட்சியமாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம அன்லிமிட்டட் டேட்டா, அன்லிமிட்டடா பேசலாம் அப்படின்லாம் சொல்லும்போது, நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது சிதறிருது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதேபோல உலகத் தலைவர்கள் நெறைய பேர் இருந்தாலும், நம்ம ஏன் காந்திஜிய பத்தி சொல்றோம்னா, அவருடைய லட்சியத்துல எந்த அளவுக்கு ஃபோகஸ்டா இருந்தாரு அப்படிங்கிறத பத்தி ஆ சொன்னாங்க. பிறகு திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நெப்போலியன் ஹில் சொன்ன ஒரு 10 விஷயங்கள் அத பத்தி ரொம்ப விளக்கமாக பகிர்ந்துக்கிட்டாரு. நம்ம எந்த நேரத்திலயுமே ஒரு நிதானமாக இருக்கணும். நம்ம ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னாக்கா, கையாள பிரஷர ஹேண்டில் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஈகிள் வியூ இருக்கணும். நம்ம ஒரு மாற்று பார்வை இருக்கணும். எப்பவுமே ஒரே மாரி பார்த்துட்டு இருக்கிறது தாண்டி மேல 3வதாக என்ன பார்வை இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்ம பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்டு நம்ம அந்த சவால்களை கையாள முடியும். அதேபோல கோவமாக இருக்கோம் அப்படிங்கும்போது, நம்ம கீழ பணிபுரியறவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வேலை சொல்றதோ, இல்ல அந்த கோவத்த அவங்க கிட்ட காமிக்கிறதோ, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதேபோல ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்ததுனால ஒரு சிறுவன் சாகிறத ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அவருக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்படி நம்ம வந்து அத ஃபோட்டோ எடுத்தோமேன்னு. ஆனா அந்த ஒரு ஃபோட்டோனால ஒரு ஒரு போரையே நிறுத்த முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாரு. அதேபோல் சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சரியான சொற்களை பிரயோகிக்க வேண்டும். விமர்சனம் அப்படிங்கிறதும் ஒருத்தர் வளருவதற்கான ஒரு விமர்சனமாக இருக்க வேண்டுமே ஒழிய, அவர்களை தாழ்த்துவதற்கான அந்த விமர்சனமாக இருக்கக்கூடாது. நல்ல தலைவர் அப்படிங்கிறவங்க தன்னுடைய சொற்கள் மூலமாக கூட மற்றவர்கள மகிழ்விப்பதாக கூட இருக்கிறதா இருக்கணும். அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல சரியான ஒரு விஷயங்கள சொல்லாதவங்க கூட பார்த்தோம்னா, நம்ம அந்த நாசிக்ல கூட அந்த ஒரு சொற்பொழிவு அந்த அளவுக்கு மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரி சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனிதம் மற்றவர்கள் மேல் நாம காட்டக்கூட மனிதம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டார். இலக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம நேரம், உழைப்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு ஜென் கதையில சொன்ன ஒரு வெள்ளை கருப்பு நரி 2மே ஒரு 2 தோள்லயும் இருக்கு அப்படிங்கும்போது, எந்த நரிய வந்து நீங்க அதிகமா அ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நரிக்கு நம்ம அதிகமாக சோறு போடுகிறோமோ, அந்த விஷயம் தான் அது அதிகமாக வேலை செய்யும். அதாவது நல்லதும், கெட்டதும் நம்ம எதுக்கு அதிகமாக தீனி போடுகிறோமோ, அதுதான் வளரும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதேபோல நம்மளுடைய வாழ்க்கைக்கான முழு பொறுப்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனவுனா என்ன? இலக்குனா என்ன? கனவு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இலக்கு அப்படிங்கிறது, நம்ம அதையே குறிப்பிட்ட இந்த தேதியில் இந்த விஷயத்த நான் இப்படி அடைவேன் அப்படின்ற ஒரு ஒரு இலக்கோட இருக்கிறதாக இருக்கும். அது அடுத்ததாக நிதி மேலாண்மை அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நெறைய பேரு ஒரு 80% பேர் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டெம்பரரி பிளஷர்க்காக நம்முடைய வ வ ரொம்ப ஒரு லாங் டெர்ம் கோல வந்து விட்டுடுறாங்க. அதேபோல ஒரு 95% பேருக்கு சராசரியாக யான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நோக்கம் இல்லை. இல்லை மற்றவர்களுடைய நோக்கத்திற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். நம்ம தினமுமே 1% இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா கூட, தினமும் நம்ம ஒரு 100 பக்கம் படிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம முடிவு பண்ணோம்னா, அத நம்ம தொடர்ந்து செய்யும்போது, ஒரு வருடத்துல ஒரு 18 புத்தகம் படிக்கலாம். இந்த மாரி நம்ம தினம் தினம் அந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அப்படிங்கும்போது, அது லாங் டெர்ம் இம்ப்ரூவ்மென்ட்டாக இருக்கும். தன்னுடைய நிறைவு கருத்துக்களாக கணியன் பூங்குன்றனார் அவர்களின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு நிறைய அதிலிருந்து வந்த அந்த பாடல் வரிகளையும் அந்த விளக்கங்களையும் ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டார். அதே மாதிரி திருக்குறளோட ஒழுக்கம் சார்ந்த அந்த திருக்குறளோட தன்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்து கொண்டார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்றைய நிகழ்வில் நிறைய செய்திகள் நம்ம தினமுமே பின்பற்றக்கூடிய நம்ம முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்களை பின்பற்றக்கூடிய
உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விவேக் அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா, உங்க சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் திரு விவேக் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க, வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இப்போ ஐயா விவேக் அவங்க நிறைய விஷயங்களை வேகமா சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் அதை உணர்ந்தேன். ரொம்ப நிறைய கருத்துக்களை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருக்கீங்க ஐயா. நன்றிகள் ஐயா. இந்த நகைக்கடை பத்தி சொன்னீங்க. யார் அதிகமா வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கடைக்காரங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க ஐயா, அது உண்மைதான். அப்புறம் எந்த ஒரு காந்திஜி எந்த பயணத்தையும் தொடர்ந்து செய்துதான் அவங்களுக்கு அதுல ஒரு இடம் மகாத்மா அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்ததே அவர் தொடர்ந்து செய்த அதுதான். ஆரோக்கிய பிரீட்டா அவங்க எப்படி சரித்திரம் படைப்போம் தளம் அந்த 6 மணிக்கு டாம் அப்படின்னு வந்துடுறாங்க பாருங்க. அதே மாதிரி எதை ஒன்றையும் அந்த டைமோட தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் மாமனிதர் மகாத்மா அப்படின்னு பேர் வந்தது. ரொம்ப போற்றத்தக்கதுங்க ஐயா. இந்த தளத்துல எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை ஒவ்வொன்றையும் கொடுத்து நம்மளை எல்லாம் மேம்பட வச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நீங்க சொன்னீங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்கள அன்பும் கருணையுமா பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள் ஐயா. அதை எடுத்துக்குவோம் நம்ம. அப்புறம் பயப்படாதவங்க, ரொம்ப பயம் இருக்கிறவங்க, பயத்தை பத்தி சொன்னீங்க. ஒரு சிலர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஒரு சிலர் பயப்படாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயம் இல்லாம இல்லை. ஆனா அவங்க இந்த பயத்தை விட பெரிய பயத்தை சந்திச்சுட்டு வந்ததுனால அவங்க பயப்படாம இருக்காங்க. சொன்னீங்க உண்மைங்க ஐயா. அது நாம மற்றவரை காயப்படுத்தி பேசக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம் நமக்கு. நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பும் கருணையுமா இருக்கணும். காயப்படுத்தக்கூடாது. அதுக்கு வரவே இல்லை நம்ம.
விவேக் அவங்க அஹ், எப்பவுமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த வெள்ளை நரி கருப்பு நரி அந்த கதையை கேட்கும் பொழுது ரொம்ப உணர்ந்தேன் நான். அதான் நல்லதை செய்தா நல்லது நமக்கு வரும், கெட்டது செய்தா கெட்டது வரும். நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தேர்ந்தெடுத்து செய்யணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப அருமை ஐயா. அப்புறம் உடம்ப வந்து பேணி காக்கணும். நம்ம உடம்ப எல்லாருமே என்னன்னா, அடுத்தவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இதை செய்தா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மொழியை நமக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவை, எக்ஸசைஸ் முக்கியம் அப்படின்னீங்க. ஆமா, ரொம்ப அருமை ஐயா. அப்புறம் இந்த நிதி நிலைமை பத்தி சொன்னீங்க. 2 கோடி ரூபாய் நமக்கு பேங்க்ல இருந்ததுன்னா நம்ம சுற்றம் எல்லாம் பையன் எல்லாமே கூட இருப்பாங்க. ஆனா 2 கோடி கடன் இருந்தது அப்படின்னா தலை தெறிக்க ஓடிடுவாங்க. உண்மைங்க ஐயா. அதுதான் அந்த சமுதாயத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப அற்புதமா அழகா நிறைய கருத்துக்களை வேக வேகமா சொன்னதுக்கு நன்றிகள் ஐயா. நல்ல உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி இருக்கீங்களா? சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைக்கும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். விவேக் அவருடைய உரை ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் போச்சு. நல்ல ஒரு ஸ்பான்டேனிட்டி இருந்தது. அந்த சந்தோஷத்தை அவர் முதல்ல அனுபவிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு தளத்தில் கண்டினியூஸாக ஒரு மணி நேரம் நம்ம பேசுறது அப்படிங்கிறத அவர் இதுக்காக சில முன்னெடுப்புகள் பண்ணியிருப்பார். இதுதான் லைஃப்பில் ஒரு பெரிய லேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவ்வளோ பேர் கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா அவரோட பொட்டன்ஷியலே அவரே இன்னைக்கு 100% யூஸ் பண்ணுறதுக்கு அவரோட இது ஒரு சான்ஸாக கூட இருந்திருக்கலாம். அது இது மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுடைய 100% பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செய்யும்போது அது தர்ற சந்தோஷம் இந்த செயல்களை நம்ம அன்றாடத்தில் செய்கிற விஷயங்களை கடந்து போகிறோம் இல்லையா, அது தராது. ஏன்னா நம்ம முழுமையான முன்னேற்பாடோட முழுமையான பக்குவத்தோட அதை நம்மளுடைய முழு திறமையை பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு நம்மளுடைய ஒரு 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 வகையான மேதாவித்தனம் கூட ஒரு இடத்துல காரணமாக கூட இருக்கலாம். இது ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அது அது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நுணுக்கமாக அதை ரொம்ப ஆழமாக அதை புரிதலோடு அதை செய்யும்போது அது அந்த வேலை முடியும் போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதோட நம்ம இப்படி செஞ்சிருக்கோமாங்கிற ஒரு சந்தோஷம் புதுசாக வரும். அது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் இன்னும் ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணுமே ஒழிய பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அப்புறம் மேஜராக நிறைய தன்னார்வ சுய முன்னேற்ற புத்தகங்களில் வர்றதெல்லாம் நமக்கு அந்த நேரம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய நம்ம செயலில் வர்ற சந்தோஷம்தான் அது ரியாலிட்டியை கொண்டு வரும். அதை நமக்கு நாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிட்டு உள்ள லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது தான் அது ஒரு பெரிய பாடம். அதற்கு சரித்திரம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு தளம் ரொம்ப நமக்கு உதவியாக இருக்குங்கிறத நான் சொல்லி தான் புதிய பேச்சாளர்களுக்கு வழிபடும். ஏன்னா அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்த 2K கிட்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு அது ஒரு பாலமாக கூட இருக்கலாம். அது ஒரு விஷயம். வருங்காலத்தை எதிர்கொள்றதுக்கும் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்களோட நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே பாஸ்டோட தான் பேசிகிட்டு இருப்போம். அதை நம்ம எப்படியாவது கடந்து போகணும் இல்லையா? அதுக்கு புதியவர்களோட நம்ம பேசும்போது அவர்களோட எண்ணங்கள் நமக்கு சொல்கிற விஷயங்கள்
இதாக இருக்கும். அதில் இவர் இன்னைக்கு புறநானூறுல இருந்தெல்லாம் எடுத்து அது ஃபுல்லாக சொல்லும்போது இவங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷமும் ஒரு பெரிய பெருமிதமும் இருக்குது. நல்லது. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விவேக் சார் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக அந்த லீடர்ஷிப் பற்றி சொன்னார். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் நாம தான் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தும் அவருடைய பேச்சில் இருந்தும் ரொம்ப அருமையாக தெரிஞ்சது. இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சரவணன். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே நன்னெறி நன்னடத்தை என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றி சரித்திரம் படைத்து சென்ற அன்பு இளைஞர் விவேக் சகோதரர் அவர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களுடன் இனி என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சரவணன் கண்ணா ஐயா அவர்கள் பதிவிட்டது போல புதியவர்களுடைய பார்வை ஒரு சிறப்பான பார்வையா இருக்குது. ஐயா இதற்கு முன் இந்த ரேஷ்மான்ற ஒரு அன்பு சகோதரியினுடைய நிகழ்வுல கூட நம்ம கேட்க நேர்ந்தது. உண்மையே அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம், அவங்க புதிய பார்வைகள் எல்லாம் இப்போ உள்ள சமூகத்திற்கு தேவையான விஷயங்கள், அவர்களுடைய பங்களிப்புல எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற போன்ற ஒரு நிகழ்வுகள், ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம், மிகவும் சிறப்பான ஒரு முயற்சி. அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அவருடைய உரையில் இந்த ஒழுக்கம் சார்ந்து நம்ம நாட்டின் எல்லோரோடும் தந்தை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த நன்னெறி அவர் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உலக பிதா என்ற அளவுக்கு உயரக்கூடிய ஒரு முக்கியமான நிலைக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய நன்னடத்தை, அது ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். உலக அளவுல நம்ம வந்து காந்தியை வந்து அவருடைய விமர்சனங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா அவரு இந்த நன்னெறியை, அந்த உண்மை பேசுதல்ன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக உலக தந்தையை உலக அளவுல போற்றப்படுகிற ஒரு மகாத்மா என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்தாரு. அதனால உண்மை பேசுறதுனுடைய தத்துவத்தை தம்பி அழகா நமக்கு தெரிவிச்சாரு. அதே போன்று உலக தலைவர்கள் எல்லாம் பத்தி எல்லாம் சொன்னாரு. லெனின் போன்ற தலைவர்கள் எல்லாம் எப்படி அவங்க தொடர்ந்த பயிற்சியின் மூலமா ஒரு முதல் நிலைக்கு வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நல்ல பல விஷயங்கள் தம்பி விவேக் அவர்கள் நம்மிடையே எடுத்துரைத்தார். அதே போன்று கடைசியாக புறநானூற்று பாடல் கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர், கடைசியாக எளியோரை இகழ்தலும் அப்படின்ற மாதிரி முடிக்கிற மாதிரியான அந்த புறநானூற்று பாடல்களை நமக்கு வந்து எடுத்து உரைச்சாரு. ரொம்ப அற்புதமான விஷயம். இடையில ஒரு தகவல் ஒண்ணு சொன்னாரு தம்பி விவேக். அதாவது உணவு தொடர்பான விஷயங்கள், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆனா நானும் இதை அதில் பதிவிடுறேன். நிறைய வந்து இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் இந்த நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஓடுறாங்க, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த உணவு விஷயத்துல எக்கு பார்த்தாலும் இந்த பிரியாணி கடைகள்ல போனா, ஏற்கனவே கூட நான் பதிவிட்டேன், இரவு நேர பிரியாணிகள்லாம் சென்னையில இருக்கு. என்னுடைய கூட இருக்கிற ஒரு தோழர் கூட, நான் முழிச்சுக்கிட்டுனா 1 மணிக்கு சென்னைக்கு கார் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா போய் பிரியாணி சாப்பிட்டு வரேன்னு சொல்றாரு. இது மாதிரியான அற்புதமான நல்ல பிள்ளைகள்லாம் இப்போ உள்ள இளைஞர்கள் நல்லா ஏர்ன் பண்றாங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க, குழந்தைகளை பாக்குறாங்க. ஆனா அந்த உணவு வகையில வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. இது மாறணும். இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சனைகளை தம்பி விவேக் போன்றவர்கள் இந்த உணவு தொடர்பான விஷயங்கள், இந்த தொழில்நுட்ப துறை சார்ந்து பயணிக்கிறவங்களுக்கு இந்த உணவு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ரொம்ப மகிழ்ச்சி விவேக் சகோதரருக்கு. இன்னும் நீங்க பல அரிய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைத்து வாழ வேண்டுமாய் கூறி, இன்று நான் வந்து இங்க திருத்துறைப்பூண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கேன், நம்ம சகோதரியோட ஊருக்கு. அங்க வந்து நேற்று வந்து சிக்கல் சிங்கார வேலர்னு ஒரு தலத்தை வந்து தரிசனம் பண்ணேன். அது தொடர்பான ஒரு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடலாங்களா?
ஹலோ, ஐயா பாடலாங்க ஐயா. நேரம் இருக்குல்ல, அதனால தான். சரி சரி. சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா, சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா, சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, உனை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, சின்னஞ்சிறு சிவகுமாரா ஓடிவா, வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா, வேலவா. முத்தேரத்தினமே முருகையா முருகையா, முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா, வித்தகரை வினை தீர்க்கும் வேலையா, வித்தகரை வினை தீர்க்கும் வேலையா, வழிவேலையா உன் கை வேலையா, வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா, வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா, வேலவா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான பாடலோட உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அவர் உரையாற்றும் போதே ரொம்ப மன மகிழ்ச்சியோட தான் உரையாற்றினாரு. நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்க போறோம், இந்த தளத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோட தான் அவர் உரை பேசும்போதே அவருடைய உரை வந்து நல்லா அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். அவரு நிறைய விஷயம் இந்த 80-20-80 அந்த கான்செப்ட் சொன்னாரு. அப்புறம் இந்த நிலத்தை பத்தி சொன்னாரு. எனக்கு அதுதான், ஏண்டா நிலத்தை நான் ஏன் நிலம் என் நிலம் நீங்க போய் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு நிலம் வந்து பேசுற மாதிரி ஒரு கற்பனையா அவரு சொன்னது நல்லா அருமையா இருந்தது. அதான் மகிழ்ச்சியா இருக்கணும், அன்பா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். எல்லாம் அவருடைய உரை ஃபுல்லா இப்படித்தான் இருந்தது. அந்த கடைசியா கனியன் பூங்குன்றனா சொன்ன அந்த வரிகள் வந்து அத உன்ன அந்த வரிகளை மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து மேன்மை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது அருமையா சொன்னாரு. அதாவது எல்லாருமே எனக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா உலகமும் ஏன் உலகம், எல்லா மக்களும் ஏன் மக்கள், அந்த ஒரு உணர்வு இருந்தா போதும். எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம்னா யாருக்குமே எந்த துன்பமும் வராது இல்லையா? யார்கிட்டையும் போட்டி, பொறாம, பேராசை எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நமக்கு எந்த நன்மை வந்தாலும் தீமையானாலும் அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நம்ம தான் காரணம். அதுங்கிற அந்த இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். அப்படி அதே மாதிரி மனக்கவலையும் ஆறுதலும் மற்றவர்களால் வந்து கிடைப்பது கிடையாது. மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும். மனசை பக்குவப்படுத்திட்டா கவலைகள் வந்து உன்னை வந்து பக்கத்திலே வராது. அதே மாதிரி இறப்பு வந்து பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு வந்து அது உண்மை. இறப்புங்கிறது வந்து எல்லாருமே பிறக்கும் போது இறப்புங்கிற ஒரு இது இருக்கு, அதை யாரும் மறுக்கவும் முடியாது. அது வந்து ஒரு இயற்கை. அதனால அந்த இறக்குற தருவாய், இறக்குற அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் அந்த இடைப்பட்ட வாழ்நாள்ல எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழலாமே, எல்லா நிகழ்வுகளையும் நல்லா அனுபவித்து சந்தோஷப்படுத்தி மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழலாமே, துன்பம் வந்தாலும் தோழக்கூடாது, சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் அந்த
எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் இயல்பா இருக்கிறது தான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் வாழ்க்கை. அதே மாதிரி இந்த வானம் வந்து மின்னலையும் தருது, நல்ல மழையும் தருது. கற்களை புரட்டி செல்லும் காற்றாற்று வெள்ளத்தில் முட்டி மோதி செல்லும் படகு போல துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் ஊடே வாழ்க்கையும் ஓய்கொண்டே இருக்கும். இதுவே இயல்பு. அப்புறம் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. இந்த தெளிவு வர பெற்றால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து வியந்து நிற்கவும் வேண்டாம், சிறிய நிலையில் உள்ளவர்களை பார்த்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வில் அவரவர் பெரியவர் என்பது அடிப்படை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து கணியன் பூங்குன்றன் சொல்லி முடிச்சாரு. நல்ல ஒரு நன்னடத்தை, ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிர் போலதான் ஒழுக்கம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. அது போயிடுச்சுன்னா என்னதான் சம்பாரிச்சு என்னதான் நல்லா இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அது செல்ஃப் டிசிப்ளின், அது சுய ஒழுக்கம். அது இல்லைன்னா அது என்னதான் நமக்கிட்ட இருந்தாலும் அது வேஸ்ட். அதனால அது திருவள்ளுவரும் அதுதான் சொல்றாரு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிருக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்புறம் அந்த நேர மேலாண்மை, நிதி மேலாண்மை, கோல் செட்டிங் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு புது பேச்சாளராக அறிமுகப்படுத்திய இந்த தளத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். விவேக் அவர்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு விவேக் சார் நல்ல மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் கருத்துக்களை நீங்கள் வழங்கியிருக்கிறாரு. ரொம்ப அருமை, அரிய கருத்துக்கள். தினமும் பின்பற்றக்கூடிய பின்பற்றினால் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்ற அரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்கள், நன்றிகள். நிறைய பிரின்சிபல்ஸ் சொன்னார். இந்த MBA முடித்தவங்க கிட்ட பேட்டி கண்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 10 years கழிச்சு அவங்ககிட்ட அந்த சர்வே எடுத்தாங்க. ஸோ அந்த 80%, 17% அந்த 3% மக்கள் கிட்ட வந்து என்ன சொன்னாங்களோ அந்த கரெக்டாக அது மாதிரி ஒரு இலக்கிய வைத்து முன்னேறியவர்கள் வந்து கரெக்டாக அந்த இலக்கோட அந்த 20 times அந்த 10 மடங்கு 2 மடங்கு எல்லாம் அடைந்திருக்கார்கள் அவங்க நினைத்த வெற்றிகளை சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி இலக்குடன் வந்து நம்ம சரியான இலக்குடன் நம்ம இறங்க வேண்டும், செயல்புரிய வேண்டும் என்ற பல அனைத்துகளை சொல்லியிருக்கார். அந்த பேரட்டோ பிரின்சிபல்ஸ், அந்த 80-20 பிரின்சிபல்ஸ். ஸோ உலக மக்கள் தொகையில 80% சொத்து வந்து 20% மக்களிடம் இருக்கிறது என்ற மாதிரி வரும். அது நிறைய விஷயங்கள். அந்த 10 இதுவும் சொன்னார். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னார், மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னார். அப்புறம் அந்த கணியன் பூங்குன்றனாரை பற்றி அந்த 10 கட்டளைகளையும் சொன்னார். யாதும் ஊரே யாவரும் கேளு, தீது மற்றும் பிற தரவாரா, நோதலம் தனிதளம்ன்ற மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஒழுக்கம் டிசிப்ளினு பற்றி நிறைய சொன்னார். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அந்த மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், அது மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி இது பண்ணணும். இன்வெஸ்ட் காம்பவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி நம்மளுடைய உழைப்பு வந்து நம்மளுக்கு பலன்களை தருன்ற மாதிரி சொன்னார். ஸோ எப்பவுமே இந்த சரவணக்கண்ணா சார் அந்த 4 பக்கம் 4 மணி நேரம் பேச வேண்டிய கருத்தை ஒரு 5 நிமிஷத்துல வந்து அற்புதமா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அழகா வந்து சொல்லக்கூடியவர். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அன்பு சார். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். இசக்கி இருக்கீங்களா? நன்றி அனைவருக்கும். நம்ம இப்ப விவேக் அவர்களுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். விவேக், நீங்கள் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம்.
அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளை வந்து ஒரு சிறப்பான நாளாக எனக்கு மாற்றி கொடுத்த நம்மளுடைய பிரிட்டோ அவர்களுக்கும் நம்மளுடைய கற்பகவல்லி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் கருத்து கூறிய அனைத்து ஆன்றோர்களுக்கும் என் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய இன்னைக்கு நான் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் எல்லாரும் உள்வாங்கினதை நினைக்கிறப்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு 50 நிமிடங்களில் எந்த அளவுக்கு நம்மளுடைய கருத்துக்களை சரிவர பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு அவானால தான் நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இந்த இந்த இது ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து எனக்கு எந்தெந்த இடத்துல நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக வந்து இந்த தளம் வந்து அமைக்கப்பட்ட நோக்கம் அப்படின்றது மிகவும் சிறப்பான ஒரு நோக்கத்தோடு பயணிச்சுட்டு இருக்காது. 485 நாட்கள் என்பது தினமும் சரிவர செய்து கொண்டு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக எனக்கு இந்த தளத்தை முதல் அறிமுகப்படுத்த சஞ்சய்குமார் அவருடைய பேச்சுக்கு தான் நான் முதல் அந்த கலந்துக்கிட்டேன். அடுத்து நித்யா தேவி அவர்கள் பேசவும் நான் கலந்துக்கிட்டேன். அவர்கிட்ட தான் என்னுடைய இணைய தொடர்பு எண்ணை வாங்கி பிரிட்டோயார் எனக்கு தொடர்பு கொண்டார்கள். அவருக்கும் மிக நன்றி. கண்டிப்பாக இதில் பயணித்த அனைத்து நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க விவேக். முதன்முறையாக நம்ம அனைவரோடும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்து உங்கள் கருத்துக்களை முடிந்த போதெல்லாம் பகிர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட நித்யா தேவி, ஜெய்சங்கர் கைலாசம், அன்பு சார், ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும் மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு இளையபாரி ஐயாவின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.